சிவ சிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் இனிய இரவு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் டாக்டர் அபிநயா மேடம் அவர்களை குழுவின் சார்பாக வருகின்ற வரவேற்கிறேன். மேடம் வெல்கம் மேடம். 1 செகண்ட் வெல்கம் பண்ணிக்கிறேன். நீங்க டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வெல்கம் டு அவர் டெஸ்ட் சேனல். 1 செகண்ட் நீங்க ஸ்பீச் பண்ண வந்திருக்கீங்க. தேங்க்யூ. கேமரா மட்டும் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி கேமரா மட்டும் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க. போனை டிஸ்டர்ப் பண்ணாம கேமரா மட்டும் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்க. ஷேர் வீடியோ கொடுங்க. ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் அபிநயா, பிஹெச்எம்எஸ் எம்டி, ஹோமியோபதி மருத்துவர், பட்டுக்கோட்டை. இன்னைக்கு பார்க்க போற தலைப்புக்கு போறதுக்கு முன்னாடி திருக்குறளோட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைய திருக்குறள் பாத்தீங்கன்னா, மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலா எண்ணிய 3. இந்த குறளை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் கேள்விப்படாமலும் இருந்திருப்பீங்க. ஆனா இந்த திருக்குறளோட பொருள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், மேக்சிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த திருக்குறளோட பொருள் என்ன அப்படின்னா, சித்த வைத்தியர்கள் சொன்ன மாதிரி, சித்த நூல்கள் சொன்ன மாதிரி, வாதம், பித்தம், கபம் இது 3ல ஏதாவது ஒண்ணு ஜாஸ்தி ஆனாலோ இல்ல குறைஞ்சாலோ நோய் வருது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த 3ல உள்ள கபம்னா சளின்னு சொல்லுவாங்க. இந்த சளி கூடுறதுனால வர நோயை பத்தி தான் இன்னைக்கு நம்ம தலைப்பா பார்க்க போறோம். என்ன தலைப்பு அப்படின்னா, ஹோமியோபதி இன் சிஓபிடி, அதாவது கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசார்டர் அப்படின்னு சொல்றோம். கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசார்டர் அப்படின்னா என்னன்னா, கிரானிக்ங்கிற வார்த்தைக்கு பொருள் நாள்பட்ட, நீண்ட நாள் உள்ள அப்படின்னு சொல்றோம். அப்ஸ்ட்ரக்டிவ்ங்கும் போது ஏதாவது அடைப்பட்டு இருந்தாலோ இல்ல அந்த லங்ஸுக்கு போற காற்றோட்டத்துல ஏதாவது அடைப்பட்டு இருந்துச்சுன்னா இதை சிஓபிடி அப்படின்னு சொல்றோம். உலக சுகாதார துறை பரிந்துரைக்கிறது என்ன அப்படின்னா, இதை எப்படி விளக்கம் கொடுக்கறாங்க அப்படின்னா, சிஓபிடி இதை சிஓபிடிக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றாங்கன்னா, கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் ஏர்வே டிசார்டர் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது எப்படி வருது, இது சிஓபிடினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாள்பட்ட நுரையீரல் தொந்தரவு ஏதாவது இருந்துச்சுனாலோ அல்லது காற்றோட்ட பாதையில காற்றோட்டம் அடைப்பட்டாலோ, காற்றோட்ட போற பாதையில காத்து போகாம ஏதாவது அடைச்சிருந்தாலோ அது சிஓபிடி அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப காமனான ஒரு டிசீஸ். இது தடுக்கக்கூடிய, சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு நோய் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இது உலக சுகாதாரத்துறை நவம்பர் 20ஆம் தேதி, வருஷந்தோறும் நவம்பர் 20ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு சிஓபிடிக்கு ஒரு அவேர்னஸாவே வருஷந்தோறும் கொண்டாடிட்டு வராங்க. அதனாலதான் இன்னைக்கு இந்த டாபிக் எடுத்து பேசலாம் அப்படின்னு வந்திருக்கேன். சோ சிஓபிடி என்ன அப்படிங்கறத சுருக்கமா சொல்லியாச்சு. சோ இது எத்தனை பேருக்கு வரும், யாருக்கெல்லாம் வரும் அப்படிங்கிறத பார்ப்போம். சிஓபிடி அப்படின்னா உலகத்துல மொத்தம் 5% மேலான மக்களுக்கு இந்த நோய் வருது அப்படின்னு சொல்றாங்க. இந்தியால மட்டும் 7.4%, அதாவது இந்தியால மட்டும், உலகம் இல்லாம இந்தியால மட்டும் 7.4% மக்கள் இந்த நோயினால பாதிக்கப்படுறாங்க. யார் அதிகமா பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா, ஆண்கள் அதிகமா பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம். இறப்பு சிஓபிடினால 2 பேருக்குமே காமனா இருந்தாலும் ஆண்கள் அதிகமாவே இந்த நோயால பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த நோய் எந்த ஏஜ்ல வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 40 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு இந்த நோய் வருது. சிஓபிடிங்கிறது 40 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு இந்த நோய் வருது அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இது இறப்புக்கு காரணமான முக்கியமான நோய்கள்ல இது 2வது இடத்தை பிடிச்சிருக்குது. முதல் இடம், இறப்புக்கு எது முதல் இடத்தை பிடிச்சிருக்க நோய் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஷ்மிக் ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இதய நோய். அதுதான் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல ஃபர்ஸ்ட் ரேங்கா கொடுக்கறாங்க காஸ் ஆஃப் த டெத்துக்கு. செகண்ட் சிஓபிடி, தேர்டு ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுதான் இன்சிடென்ட்ஸ், எவ்வளவு பேர் இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது. சோ இப்ப நார்மலா இதுல என்ன, ஐயா ஒரு நிமிஷம், அந்த பிக்சரை ஷேர் பண்ணலாமாங்க ஐயா? ஐயா கேக்குது.
கேக்குதுங்க. அந்த பிக்சர் வந்து அனுப்பிச்சு விட்டேன் இல்லையா, அதை ஷேர் பண்ண முடியுமா? நம்ம அந்த பிக்சர் ஷீட் பண்ணணுமா? என்னங்கய்யா? அந்த பிக்சர் குரூப்ல போடவான்னு கேட்டேன். இல்ல, இதுல வந்து ஷேர் பண்ண முடியுமா? ஒரே ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். ஒரே ஒரு நிமிஷம். ஷேர் ஸ்கிரீன் ஒரே நிமிஷம். தெரியுதா? ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுதுங்கய்யா. பாருங்க, பிக்சர் போட்டுருக்காங்க. பிக்சர் இருக்கு பாருங்க. தொடரலாமாங்கய்யா? கண்டினியூ பண்ணிக்கோங்க, கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஓகே. சோ இந்த புகைப்படங்கள்ல வந்து உங்களுக்கு தெரியும். சோ நார்மலா லங்ஸ்ல என்னென்ன பகுதிகள் இருக்கு அப்படின்னா, ட்ரக்கியா, பிராங்கை, பிராங்கியோல்ஸ், ஆல்வியலை, இதுதான் வந்து இறுதியான இது. இப்போ நார்மலா என்ன நடக்கும், லங்ஸ்ல என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம சுவாசிக்கிற காற்று வந்து மூக்கு வழியா இந்த ட்ரக்கியா அப்படிங்கிற விண்ட் பைப்பு மூலியமா பிராங்கை, பிராங்கியோல்ஸ், ஆல்வியலை வரைக்கும் வரும். இந்த பாதைகள் வந்து சரியா இருக்கணும். இந்த பாதைகள் வந்து சரியா இல்லாம ஏதாவது அடைப்போ இல்ல ஏதாவது அலர்ஜியோ ஏதாவது இருந்துச்சுன்னா அது வந்து கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசார்டர் அப்படின்னு சொல்றோம். இந்த ஆல்வியோலை அப்படின்னு சொல்லக்கூடிய இதுல வந்து ஆல்வியோலை டு பிளட் வெசல்ஸ், ஆல்வியோலை மேல இருக்கு அப்படின்னா பிளட் வெசல்ஸ் கீழே இருக்கும். இந்த ஆல்வியோலைல இருந்து என்ன ஆகும்னா, நம்ம சுவாசிக்கிற காற்று வந்து ஆக்சிஜனை கேரி பண்ணி பிளட் வெசல்ஸ்க்கு கொண்டு வரும். பிளட் வெசல்ஸ்ல உள்ள கார்பன் டை ஆக்சைடு வந்து இந்த ஆல்வியோலைக்கு போகும். இது வந்து நார்மலா நடக்கக்கூடியது. அப்போ நார்மலா ஈஸியான சொல்லணும்னா, நம்ம சுவாசிக்கிற காற்று வந்து ஆக்சிஜனை சுவாசிச்சு கார்பன் டை ஆக்சைடை வெளியில விடுறோம். இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது. அதுதான் இங்கேயும் நடக்குது. இப்போ இந்த ஆல்வியோலைல இருந்து பிளட் வெசல்ஸ்க்கு போற எக்ஸ்சேஞ்ச் வந்து தவறா ஏதாவது நடந்துச்சுனாலோ இல்ல அதுல ஏதாவது அடைப்பட்டு இருந்துச்சுனாலோ சிஓபிடி வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப இந்த சிஓபிடி அப்படின்னா அதுல வந்து ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒண்ணு வந்து கிரானிக் பிராங்கைட்டிஸ், இன்னொன்னு வந்து எம்ஃபிசிமா அப்படின்னு சொல்றோம். இந்த கிரானிக் பிராங்கைட்டிஸ் அப்படின்னா, கிரானிக்னா நாள்பட்ட இது அப்படின்னு முன்னாடியே சொல்லிட்டோம் இல்லையா? அப்ப பிராங்கைட்டிஸ் மெடிக்கல் டேர்ம்ல வந்து ஐட்டிஸ்னு முடியக்கூடிய எல்லாமே வந்து வீக்கமோ அல்லது அலர்ஜியோ அந்த மாதிரி இதுக்கு வந்து ஐட்டிஸ்னு சொல்லுவோம். அப்ப இன்ஃப்ளமேஷன் ஆஃப் தி இந்த பிராங்கை மேல இருக்கிற பிராங்கையும் பிராங்கியோல்ஸும் இன்ஃப்ளமேஷன் ஆகுறதுனால இந்த கிரானிக் பிராங்கைட்டிஸ் வருது அப்படின்னு சொல்றோம். இந்த கிரானிக் பிராங்கைட்டிஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னா, காற்று அடைபடுறதுனால அப்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறதுனால மியூக்கஸ் லேயர் வந்து மியூக்கஸை நிறைய ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பேஷண்ட் அப்படின்னு வராங்கன்னா அவங்களுக்கு வந்து மியூக்கஸ் லேயர் வந்து நிறைய மியூக்கஸை ப்ரொடியூஸ் பண்றதுனால இருமல் ஜாஸ்தி இருக்கும். இருமல் அப்புறம் சளி ஜாஸ்தியா வந்து வெளியேறும் இவங்களுக்கு. ஒரு 3 மாசமா தொடர்ச்சியா எனக்கு இருமல் இருக்கு, இல்ல வந்து 2 வருஷமாவே எனக்கு தொடர்ச்சியா இருமல் இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறவங்க வந்து இந்த கிரானிக் பிராங்கைட்டிஸ்ல சொல்லலாம். இந்த கிரானிக் பிராங்கைட்டிஸ் அப்படி யாருக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 40 வயசுக்கு உள்ளவங்களுக்கு வரும். 40 வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கோ இல்ல 60 வயசு 60 அந்த 40 வயசு அந்த ஏஜ்ல உள்ளவங்களுக்கு வரும். எம்ஃபிசிமா அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஆகும்னா, இந்த ஆல்வியோலை கிரானிக் பிராங்கைட்டிஸ்ங்கிறது இந்த பிராங்கை பிராங்கியோல்ஸ்ல நடக்கிறது, மேல நடக்கிறது. அதே கீழே ஏதாவது அப்ஸ்ட்ரக்ஷன் ஆனிச்சுன்னா அதை வந்து எம்ஃபிசிமா அப்படின்னு சொல்றோம். இந்த எம்ஃபிசிமால என்ன நடக்குது அப்படின்னா,
இவ்ளோ சைஸ்ல இருக்க ஆல்வியோலை வந்து இவ்ளோ பெருசா ஆயிடுது, அத வீக்கம் அடையுது. அதனால என்ன ஆகுது, அதுல ஆல்வியோலைல உள்ள எலாஸ்டிசிட்டி எல்லாம் போய் வந்து வீக்கம் அடைகிறதுனால இந்த எம்ஃபிசிமா வருது அப்படின்னு சொல்றோம். இந்த எம்ஃபிசிமா வந்து 60 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு வரும். சரிங்களா? இதுதான் வந்து நார்மலா நடக்கக்கூடியது. இதுல எதுவும் சந்தேகங்கள் இருக்கா? ஃபர்ஸ்ட் சிஓபிடினா என்னன்னு பார்த்திருக்கோம். சிஓபிடினா நாள்பட்ட நுரையீரல் தொந்தரவு ஏதாவது இருந்துச்சுனாலோ, இல்லைன்னா காற்றோட்டம் போற பாதையில ஏதாவது காற்றோட்டம் தடைப்பட்டு இருந்துச்சுனாலோ அதனால வர நோய் தான் வந்து சிஓபிடி அப்படின்னு சொல்றோம். எபிடமியாலஜி, அதாவது இன்சிடென்ட்ஸ் யாருக்கு அதிகமா வரும்னா ஆம்பளைங்களுக்கு அதிகமா வரும். பொம்பளைங்களை விட ஆம்பளைங்களுக்கு இந்த டிசீஸ் வந்து அதிகமா வரும் அப்படின்னு சொல்றோம். இது வந்து செகண்ட் காஸ் ஆஃப் த டெத்துக்கு வந்து இது வந்து செகண்ட் காஸ் அப்படின்னு சொல்றோம். இதுதான் வந்து மெயின். அப்புறம் அதோட அதுல வந்து 2 வகைப்படுது. ஒன்னு வந்து கிரானிக் பிராங்கைட்டிஸ், இன்னொன்னு வந்து எம்ஃபிசிமா. இந்த பிராங்கியோல்ஸ்ல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை வந்து கிரானிக் பிராங்கைட்டிஸ்னு சொல்றோம். ஆல்வியோலைல ஏதாவது கீழே உள்ள ஆல்வியோலை அல்லது டெர்மினல் பிராங்கியோல்ஸ்ல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதை எம்ஃபிசிமான்னு சொல்றோம். சரி, என்னன்னு பார்த்துட்டோம். இது வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்ன, யாருக்கெல்லாம் அதிகமா வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிகமா ஸ்மோக் பண்றவங்களுக்கு, புகைப்பிடித்தல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? புகைப்பிடித்தல்ல மொத்தம் 2 வகை இருக்கு. ஆக்டிவ் ஸ்மோக்கிங், பாசிவ் ஸ்மோக்கிங்னு சொல்றோம். ஆக்டிவ் ஸ்மோக்கிங்கிறது நம்மளே புகைப்பிடித்தல். பாசிவ் ஸ்மோக்கிங்கிறது நம்மளால சுத்தி உள்ளவங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுறது. இந்த ஆக்டிவ் ஸ்மோக்கிங்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, புகைப்பிடிக்கிறதுனாலதான் ஒரு 80% வந்து சிஓபிடி வர்றதுக்கு காரணமே வந்து ஸ்மோக்கிங் அப்படின்னு சொல்றாங்க. பாசிவ் ஸ்மோக்கிங் நம்மளால சுத்தி உள்ளவங்களுக்கும் பாதிப்பு இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இருக்குது. பாசிவ் ஸ்மோக்கிங்னால அவங்களுக்கும் சிஓபிடி வர்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்குது. அது மட்டும் இல்லாம எக்ஸ்போஷனல் ஏர் பொல்யூஷன் அப்படின்னு சொல்றோம். நம்மள சுத்தி உள்ள காற்று வந்து மாசுபட்டு இருந்தாலோ இல்ல அதனால எதுவும் விளைவுகள் வந்தாலோ சிஓபிடி வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கறதையும் சொல்றோம். அது இல்லாம ஃபியூயல் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய இதுல எல்லாம் கம்பெனிஸ்ல எல்லாம் வேலை பார்ப்பாங்க இல்லையா? அதுல இருந்து வர கேஸ்னாலையும் நம்மளுக்கு சிஓபிடி வரலாம். அது மட்டும் காரணமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அது மட்டும் இல்லாம ஆக்குபேஷனல் டஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சில பேர் வந்து கோல் மைனிங்ல கோல்டு உருக்குற இடத்துல அந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க. மினரல்ஸ் இருக்கு இல்லையா, சல்பர், பொட்டாசியம், இந்த மாதிரி இடத்துல உள்ளவங்களுக்கும் அந்த இது வரும். அப்புறம் டஸ்ட், யாரு வந்து டஸ்ட் எக்ஸ்போஷர் யாருக்கு அதிகமா இருக்கோ அவங்களுக்கு சிஓபிடி வரத்துக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அப்புறம் காட்டன் டஸ்ட், பஞ்சு தொழில வந்து வேலை பார்ப்பாங்க, அவங்களுக்கு சிஓபிடி வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்புறம் லோ இம்யூனிட்டி, அதாவது எதிர்ப்பு சக்தி யாருக்கெல்லாம் குறைவா இருக்கோ அவங்களுக்கும் இந்த நோய் வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இதெல்லாம் வந்து ரொம்ப காமனான காரணங்கள். அது மட்டும் இல்லாம நாள்பட்ட நுரையீரல் தொந்தரவு அப்படின்னா, சின்ன வயசுல இருந்து வந்து ஏதாவது அலர்ஜியோ இல்ல அடிக்கடி எனக்கு சளி பிடிக்கும், அடிக்கடி எனக்கு தும்மல் வரும், அடிக்கடி நுரையீரல் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு, பிரைமரி காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க, சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாம் இருக்கும். ஆஸ்மா, இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஃபியூச்சர் ஸ்டேஜ்ல, அதாவது லேட் ஸ்டேஜஸ்ல வந்து சிஓபிடி வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வந்து ஸ்மோக்கிங். அதுல ஆக்டிவ் ஸ்மோக்கிங், பாசிவ் ஸ்மோக்கிங்னு 2 இருக்கு. ஆக்டிவ் ஸ்மோக்கிங்கிறது டைரக்டா நம்மளே புகைப்பிடித்தல். அதுல வந்து 70% பேருக்கு வந்து டைரக்டா அஃபெக்ட் ஆகுது. சிஓபிடி வரதுக்கான முக்கிய காரணம் வந்து ஸ்மோக்கிங் அப்படின்னு சொல்றோம். இது இல்லாம ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மரபு நோய் அப்படின்னா என்னன்னா ஆல்பா-1 ஆன்டிட்ரிப்சின் அப்படின்னு சொல்றோம். இந்த ஆல்பா-1 ஆன்டிட்ரிப்சின் டிஃபிஷியன்சி அப்படின்னா என்னன்னா, இது வந்து 2% மக்கள் வந்து இதனால பாதிக்கப்படுறாங்க. இது வந்து ஒரு ஆட்டோசோமல் ரிசெசிவ் டிசார்டர் அப்படின்னு சொல்றோம். ஆக்சுவலா இந்த ஆல்பா-1 ஆன்டிட்ரிப்சின் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா வந்து புகை பிடிக்கும் போது, அதாவது ஸ்மோக் பண்ணும் போது அதனால நிறைய அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் நடக்கும். ஸ்மோக்கிங் வந்து லங்ஸ்குள்ள போகும்போது அதனால அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் நடக்கும். அப்படி அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் நடக்கும் போது
எலாஸ்டேஸ் அண்ட் ட்ரிப்சின்ங்கிற புரோட்டீஸ் என்சைம் வந்து ரிலீஸ் பண்ணும். அது வந்து நம்ம நுரையீரலை பாதிக்கும். அப்படி பாதிக்க விடாம பாதுகாக்கிறதோட வேலை தான் வந்து இந்த ஆல்பா 1 ஆன்டி ட்ரிப்சின்ங்கிறது. இந்த சிஓபிடி கண்டிஷன்ல என்ன நடக்கும்னா, இந்த ஆல்பா 1 ஆன்டி ட்ரிப்சின்ங்கிறது சரியா வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது. அதுக்கு தேவையான புரதத்தை வந்து கரெக்டா ப்ரொடியூஸ் பண்ணாது. அதனால இந்த ஆல்பா 1 ஆன்டி ட்ரிப்சின் டிஃபிஷியன்சிங்கிறதுனால சிஓபிடி வரதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் சரி, சிஓபிடி இருக்கு, இதுக்கு என்னெல்லாம் சிம்டம்ஸ் இருந்தா நம்ம எடுத்துக்கலாம், என்னெல்லாம் சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நாள்பட்ட இருமல் இருக்கும். தொடர்ச்சியா இருமிக்கிட்டே இருப்பாங்க, கண்டினியூஸா இருமல் இருந்துகிட்டே இருக்கும். சளி ஜாஸ்தியா ப்ரொடியூஸ் ஆகும். காலையில எந்திரிச்சோடனே போய் சளியை துப்பணும், இல்ல சளி எனக்கு ஜாஸ்தியா இருந்துகிட்டே இருக்கு, ரொம்ப நாளா 3 மாசமாவோ இல்ல வந்து 2 வருஷமாவோ தொடர்ச்சியா எனக்கு சளி இருந்துகிட்டே இருக்கு, மெடிசன் எடுக்கிறேன் ஒரு அளவுக்கு சரியாவது திரும்ப வந்துருது, இல்ல மெடிசன் எடுக்கலனாலுமே எனக்கு சளி இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இது வந்து சிஓபிடிக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சிம்டம்ஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி மூச்சு திணறல் வந்து மாடி ஏறினா மூச்சு திணறல் வருது, இல்ல கொஞ்சம் தூரம் நடந்து போனா எனக்கு மூச்சு திணறல் வருது. அதே இன்னும் லேட் ஸ்டேஜ்ல எல்லாம் சிஓபிடி இருக்க லேட் ஸ்டேஜ்ல எல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னா, கொஞ்ச தூரம் நடந்தாலே ஒரு 2-3 ஸ்டெப் வச்சாலே மூச்சு திணறுது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல எனக்கு கொஞ்ச தூரம் சும்மா இருக்கும் போதும் கூட மூச்சு திணறுது அப்படின்னு ஃபைனல் ஸ்டேஜஸ்ல வந்து சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப இவங்களுக்கு வந்து வேற என்னெல்லாம் சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா, கிளப்பிங் இருக்கும். இந்த நெக கண்கள் ரெண்டும் இப்படி வச்சு பாத்தீங்கன்னா 2 நெகமும் வந்து ஒட்டி இருக்கும். அது வந்து கிளப்பிங் ஆஃப் த ஃபிங்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் சைனோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிஓபிடியில பொதுவா என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ஆல்வியோலைட் பிளட் வெசல்ஸ்க்கு ஆக்சிஜன் போகும்னு சொன்னேன் இல்லையா, அப்படி போக தவறும் போது பிளட்ல உள்ள ஆக்சிஜன் வந்து குறைஞ்சி கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகும். அப்படி உள்ளவங்களுக்கு வந்து என்ன ஆகும், பிளட்ல ஆக்சிஜன் குறையும் போது என்ன ஆகும்னா சைனோசிஸ் அப்படிங்கிற ஒரு சிம்டம்ஸ் வரும். சைனோசிஸ் அப்படின்னா என்னன்னா, ஸ்கின் அண்ட் மியூக்கஸ் மெம்பரேன்ல வந்து ஒரு ப்ளூ கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ரத்தம் குறையிறதுனால வந்து ப்ளூ கலரா மாறும். இது வந்து இந்த கிரானிக் பிரான்கைட்டிஸ் பேஷண்ட்டுக்கு ரொம்ப காமனா இருக்கும். அதே மாதிரி அவங்க வந்து ரொம்ப குண்டா ஆயிடுவாங்க. பிளாட்டிங், ப்ளூ பிளாட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கிரானிக் பிரான்கைட்டிஸ். ப்ளூ பிளாட்டர்ஸ்னா ப்ளூ வந்து சைனோசிஸ குறிக்கும். பிளாட்டர்ஸ்ங்கிறது வந்து என்னன்னா, அவங்க குண்டாயிருவாங்க, ரொம்ப ஒரு பஃபியா இருப்பாங்க, ரொம்ப குண்டா ஒரு மாதிரி இதா இருப்பாங்க, எடிமா இருக்கும் உங்களுக்கு ஜாஸ்தி. இதெல்லாம் வந்து ப்ளூ பிளாட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இல்லாம வேற என்னெல்லாம் சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெயிட் லாஸ் ஆகும், மசில்ஸ் வந்து வேஸ்ட் ஆகும், மசில்ஸ் வந்து குறைஞ்சுக்கிட்டே போகும், இழைச்சிக்கிட்டே போறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எம்ஃபிசிமால நடக்கும். இதுதான் வந்து காமனா இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இருமல் வருது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இவங்களை வந்து கிரானிக் ஸ்மோக்கர்ஸ் கஃப் அப்படின்னு சொல்லுவோம். நாள்பட்டு ஸ்மோக்கர்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸ்மோக்கிங் வந்து சில பேஷண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, ஒரு நாளைக்கு நான் 2 பாக்கெட் எடுப்பேன், 3 பாக்கெட் எடுப்பேன், அந்த மாதிரி சொல்லுவாங்க. 20 வருஷமா நான் ஸ்மோக்கிங் எடுத்துக்கிட்டே இருக்கேன், இல்ல என்னால ஸ்மோக்கிங்க விட முடியாது, அந்த மாதிரி உள்ள பேஷண்ட்ஸ்க்கு வந்து சிஓபிடி வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, இந்த ஆஸ்மா உள்ள பேஷண்ட்ஸ்க்கு சிஓபிடி அஃபெக்ட் ஆகுறதுக்கு ரொம்ப அதிகமான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட பேஷண்ட் வந்து மெடிக்கல் டேர்ம்ல என்ன சொல்லுவோம்னா, கிரானிக் ஆஸ்மாட்டிக் பிரான்கைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் வந்து சிஓபிடில ஒரு வகை அப்படின்னு சொல்லலாம். ஆனா மெயின் என்ன பாத்தீங்கன்னா, இந்த கிரானிக் பிரான்கைட்டிஸும் எம்ஃபிசிமும் தான். இது 2 தான் வந்து மெயினா சொல்லுவோம். இதுதான் இப்ப சிம்டம்ஸ்னு பாத்தீங்கன்னா. இது இல்லாம இந்த எம்ஃபிசிமால வேற என்னெல்லாம் டைப்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொத்தம் 3 டைப் இருக்கு எம்ஃபிசிமால. ஒன்னு வந்து சென்ட்ரிலோபுலார் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆல்வியோலை சொன்ன இல்லையா, ஆல்வியோலர் சாக், ஆல்வியோலர் டக்ஸ், இதெல்லாம் வந்து பல்மனரி அசினஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து சென்ட்ரா அஃபெக்ட் ஆயிருந்துச்சுன்னா அதை வந்து சென்ட்ரிலோபுலார் எம்ஃபிசிமா அப்படின்னு சொல்றோம். இன்னொன்னு வந்து பாராசெப்டல் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, பாராசெப்டல் அப்படின்னா என்னன்னா, அதை சுத்தி உள்ள அசினஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா, அதை சுத்தி உள்ள அந்த ஆல்வியோலையோ இல்ல ஆல்வியோலை டக்டோ வந்து அஃபெக்ட் ஆயிருந்துச்சுன்னா அதை வந்து பாராசெப்டல் எம்ஃபிசிமா அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்னு வந்து மூணாவது வந்து பேன் லோபுலார் எம்ஃபிசிமா அப்படின்னு சொல்றோம். பேன் லோபுலார் அப்படின்னா என்னன்னா, அந்த ஆல்வியோலை மொத்த இதுவுமே வந்து பாதிக்கப்பட்டிருக்கும்.
அது மொத்தமாவே வீங்கி போயிருக்கும். அந்த பிக்சர்ல பார்த்திருப்பீங்க. கிரானிக் பிராங்கைட்டிஸ் வந்து மியூக்கஸ் லேயர் ஜாஸ்தி ஆகுறதுனால நுரையீரல் அடைப்பட்டு காற்றோட்டம் அடைப்பட்டு மியூக்கஸ் லேயர் வந்து ஜாஸ்தியா செக்ரீட் ஆகும். அது வந்து கிரானிக் பிராங்கைட்டிஸ். எம்பசிமாங்கிறது அந்த ஆல்வியல் சின்னதா இருக்கிறது வந்து பெருசா வீக்கம் அடைஞ்சிடும். அததான் வந்து எம்பசிமா. அதுல இந்த 3 டைப் பார்த்தோம். சென்ட்ரிலோபுலர், பான்லோபுலர், பாராசெப்டல். சென்ட்ரிலோபுலர்ங்கிறது சென்ட்ரல் பார்ட் ஆஃப் த அந்த பல்மனரி அசினஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். பான்லோபுலர்ங்கிறது அந்த மொத்த இதுவுமே வந்து அஃபெக்ட் ஆகுறது. பாராசெப்டல்ங்கிறது அதை சுத்தி உள்ள பொருட்கள் வந்து சுத்தி உள்ள ஆல்வியலாரோ இல்ல ஆல்வியலர் டக்ஸோ அதுல வந்து அஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா அது வந்து பாராசெப்டல் அப்படின்னு சொல்றோம். இதுதான் வந்து காமனா இருக்கக்கூடியது. இத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். இதுக்கப்புறம் நீங்க டாக்டர்கிட்ட போனீங்கன்னா என்னென்ன டெஸ்ட் எடுத்தா எனக்கு இது தெரியும், என்னென்ன டெஸ்ட் எடுத்தா எனக்கு இந்த சிஓபிடி இருக்கு அப்படின்னு தெரியும்னா, இது வந்து ஸ்பைரோமெட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பைரோமெட்ரினா ஒரு மிஷின் மாதிரி இருக்கும். அதுல வந்து பால்ஸ் நிறைய இருக்கும். அதுல வந்து உங்களை ஊத சொல்லுவாங்க. அப்படி ஊதும் போது அந்த பால்ஸ் எவ்வளவு தூரத்துக்கு போகுது, அது அப்படி ஊதும் போது நீங்க எவ்வளவு லங் கெப்பாசிட்டி, உங்களோட லங் கெப்பாசிட்டி வந்து எவ்வளவு இருக்கு, உங்களோட ஆக்சிஜன் கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாப்பாங்க. இன்னொன்னு வந்து பல்ஸ் ஆக்சிமீட்டர் மூலியமா பாப்பாங்க. கோவிட் டைம்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கையில மாட்டி பாக்குறது இல்லையா. அதுல வந்து எவ்வளோ பார்ஷியல் ஆக்சிஜன், பார்ஷியல் கார்பன் டை ஆக்சைடு இருக்கு, பார்ஷியல் ஆக்சிஜன் லெவல் வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்னு பாப்பாங்க. நார்மலாவே இந்த சிஓபிடி பேஷண்ட்ஸ்க்கு என்ன நடக்கும் அப்படின்னா, ஆக்சிஜன் வந்து பிளட்ல கம்மியா இருக்கு, கார்பன் டை ஆக்சைடு அதிகமா இருக்குங்கிறதுனால இவங்களுக்கு நார்மலாவே எல்லாருக்கும் 100% அந்த பார்ஷியல் ஆக்சிஜன் காமிச்சிச்சுன்னா, சிஓபிடி பேஷண்ட்ஸ்க்கு வந்து 95%, 94, 93 இந்த மாதிரிதான் நார்மலாவே காட்டும். இந்த மாதிரி நேரத்துல அவங்களுக்கு பிரீத்திங் ட்ரபிள்ஸ் இருக்கலாம். வீசிங் ஜாஸ்தி இருக்கும். வீசிங் ராங் கைன்னு சொல்லுவோம். படுத்து தூங்கும் போதோ இல்ல வந்து உட்கார்ந்து இருக்கும் போதோ மூச்சு விட சிரமமா இருக்கிறது, வெளியில சவுண்டு கேட்கும். அசசரி மசில்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அசசரி மசில்ஸ்னா இந்த கழுத்து எலும்புகள்கிட்ட இருக்கிற அந்த மசில்ஸ் வந்து மூச்சு விடுறதுக்கே வந்து ரொம்ப சிரமப்பட்டு யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து சிம்டம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது காமனா இருக்கக்கூடியது. அப்புறம் பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து உங்க நுரையீரல்ல எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கு, உங்க நுரையீரல்ல எவ்வளவு, இது வந்து நீங்க வந்து பிளட் டெஸ்ட் மூலியமாவும் தெரிஞ்சுக்கலாம். இது இல்லாம காமன் பிளட் டெஸ்ட், அதுல வந்து நீங்க எதுவும் இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்ல வந்து ஹீமோகுளோபின் எதுவும் ஜாஸ்தி இருக்கா கம்மியா இருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இதுதான் வந்து காமனான இருக்கக்கூடிய டெஸ்ட்டுங்கள். அப்படி இல்லை இதை தாண்டி இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா போகணும்னா எக்ஸ்ரே வந்து எடுத்து பார்க்கலாம். எக்ஸ்ரேல வந்து என்ன தெரியும்னா, இந்த பிளாட் அண்ட் டயப்ரம், அதாவது உங்க டயப்ரம் வந்து பிளாட் ஆகும், நுரையீரல்ல ஏதாவது காத்து அடைச்சிருந்துச்சுனாலோ இல்ல வீக்கம் இருந்துச்சுனாலோ இதுல வந்து எக்ஸ்ரேல நம்ம கண்டுபிடிக்கலாம். இதுதான் வந்து காமனா இருக்கக்கூடியது. இப்ப வந்து நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்ப இதோட காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெஸ்பிரேட்டரி இன்சபிஷியன்சி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர், அதாவது நுரையீரல் வந்து வேலை செய்யாம தோத்து போறது, ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் நிமோனியா, நியூமோதராக்ஸ், நுரையீரல்ல வந்து காற்று வந்து ஜாஸ்தியா அடைச்சிருக்கிறதுனால நியூமோதராக்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் பல்மனரி ஆர்டரி ஹைப்பர் டென்ஷன், அதாவது ஆர்டரிஸ்ல வந்து பிரஷர் அதிகமாகிறதுனால பல்மனரி ஆர்டரி ஹைப்பர் டென்ஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இதெல்லாம் வந்து காம்ப்ளிகேஷன்ஸ். இப்போ வந்து கிரானிக் பிராங்கைட்டிஸ்னா ப்ளூ பிளாட்டர்ஸ் அப்படின்னு சொன்னோம். எம்பைசேமா பிங்க் பஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ளூ பிளாட்டர்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ளூங்கிறது கலர் சைனோசிஸ், ப்ளூ கலர் ஸ்கின்னோ அல்லது மியூக்கஸ் மெம்பரேனோ வந்து ப்ளூ கலரா மாறிடும். அது வந்து எங்கெல்லாம் பார்க்கலாம்னா, கைகள்ல, இந்த இயர் லோப்ஸ்ல பார்க்கலாம், முகத்துல பார்க்கலாம். இதெல்லாம் வந்து ப்ளூ சைனோசிஸ்க்கான அறிகுறிகள். ஜாஸ்தி வெயிட்டா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம வந்து ஹெச்பி லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அப்புறம் எடிமா இருக்கும், கால் வீங்கிக்கிறது, கைகள் வீங்கிக்கிறது, இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் வீசிங் வந்து ரொம்ப ப்ரிடாமினண்டா தெரியும். நீங்க வந்து ஸ்டெத்தஸ்கோப் வச்சு நீங்க டாக்டர்கிட்ட போய் தான் கேட்கணும்னு இல்லை, நீங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கவங்களுக்கே வந்து அவங்க சுவாசிக்கிறது அந்த வீசிங் சவுண்ட் தான் உங்களுக்கு கேட்கும். இது வந்து ப்ளூ பிளாட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிங்க் பஃபர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா,
இவங்க வந்து ரொம்ப தின்னா இருப்பாங்க, ரொம்ப வயசானவங்களா. ஏன்னா இது வந்து 60 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு தான் வருதுன்னு சொல்லிட்டோம். ரொம்ப வயசானவங்களா, ரொம்ப வந்து ஒல்லியா இருப்பாங்க. மூச்சு விடுறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்புறம் எக்ஸ்ரேல வந்து ஹைப்பர் இன்ஃபிளேஷன், அதாவது காற்று எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத பாத்துக்கலாம். நுரையீரல் வீங்கி இருந்துச்சுன்னா இதுல தெரியும். இதுதான் வந்து இதுக்குள்ள டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது. இவ்வளவுதான் சிஓபிடினா. இவ்வளவுதான். இது வந்து ஹோமியோபதியில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சிஓபிடி இருக்க ஒரு பேஷண்ட் வந்து நீங்க ஹோமியோபதி மருத்துவர்கிட்ட போகும்போது உங்களை வந்து முழுசா அனலைஸ் பண்ணுவாங்க. மென்டல் ஜெனரல்ஸா இருக்கட்டும், பிசிக்கல் ஜெனரல்ஸா இருக்கட்டும், உங்களை உடல் அளவுல மட்டும் இல்லாம உங்களோட சிம்டம்ஸ் மட்டும் கேட்காம உங்களை மனதளவுலையும் உடல் அளவுலையும் சேர்த்து உங்களை அனலைஸ் பண்ணி உங்களுக்கான மருந்தை வந்து தேர்வு பண்ணுவாங்க அவங்க. மத்த மருந்துகள் மாதிரி, இங்கிலீஷ் மருந்து மாதிரியோ இல்ல மத்த மருந்துகள் மாதிரியோ வந்து இந்த நோய்னா இந்த மருந்து அப்படின்னு சொல்லிட முடியாது ஹோமியோபதியில. ஏன் அப்படின்னா, ஒரு மருந்துன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு வந்து தலையில இருந்து கால் வரைக்குமே வந்து அதோட ஆக்ஷன்ஸ் இருக்கும். அது வந்து ஹோமியோபதி படிச்ச மருத்துவர்களுக்கு தான் வந்து அது இன்னும் நல்லா தெரியும், எதுக்கு எதை கொடுக்கணும் அப்படிங்கிறது. அப்போ இந்த டிசீஸ்க்கு, அதாவது இப்ப ஆஸ்மாலே போறாங்க இல்ல சிஓபிடிலே ஒரு 5 பேர் போறாங்கன்னா 5 பேருக்கும் ஒரே மருந்து வருமானு கேட்டா கிடையாது. 5 பேருக்கும் வேற வேற சிம்டம்ஸ் இருக்கலாம், வேற வேற வாழ்க்கை முறைகள் வந்து வேற வேறையா இருக்கலாம். அப்ப அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்ன மருந்து தேவையோ அதை வந்து ஹோமியோபதி டாக்டர்ஸ் வந்து பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ ஹோமியோபதி பத்தி இவ்வளவுதான். அது மட்டும் இல்லாம வந்து மெயின்டைனிங் காஸ் அப்படின்னு சொல்றாங்க ஹோமியோபதியில. என்னன்னா, அஃபாரிசம் 5ல சொல்ற மாதிரி எக்ஸைட்டிங் காஸ், எது எக்ஸைட் பண்ணுது, எது வந்து அவங்களுக்கு சிஓபிடி வரத்துக்கு தூண்டுது அப்படின்னு பார்க்கும்போது மன ரீதியா நிறைய காரணங்கள் இருக்குது. பயமோ, பதட்டமோ, இல்ல படப்படப்போ, எதுவா வேணாலும் இருக்கலாம். இல்ல வந்து டிசப்பாயின்மெண்ட், அதாவது நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்காம போறது. இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து சிஓபிடி அதிகமாகறதுக்கான சான்சஸ் இருக்கு. முன்னாடியே, இதுக்கு முன்னாடி நான் பேசியிருந்த வீடியோலயே சொல்லியிருப்பேன். மன ஆரோக்கியம் அப்படிங்கும் போது, மன ஆரோக்கியம்ங்கிறது உடல் ஆரோக்கியமே சேர்த்ததுதான். மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் இது ரெண்டுமே சீரா இருந்தா மட்டும்தான் ஒரு மனிதன் வந்து ஹெல்த்தியா இருக்கான் அப்படின்னு அர்த்தம். இப்ப இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு அஃபெக்ஷன் ஆகும்போது அது எந்த நோய் வேணாலும் வரலாம். இந்த நோய் தான் வரணும் அப்படின்னு கிடையாது. அந்த மனிதருக்கு அந்த டெண்டன்சி இருக்கும்போது எந்த நோய் வேணாலும் வரலாம். அப்போ உங்களோட மன ரீதியான பிரச்சனைகளையும் உடல் ரீதியான பிரச்சனைகளையும் இது அப்புறம் பர்டிகுலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கேரக்டரிஸ்டிக் பர்டிகுலர்ஸ்னு ஹோமியோபதியில சொல்லுவாங்க. அதாவது ஒரு சிம்டம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, எதனால கூடுது, எப்பெல்லாம் கூடுது, எப்பெல்லாம் குறையுது, இந்த மாதிரி கேட்பாங்க ஹோமியோபதி மருத்துவர்ஸ். அதை வச்சுதான் வந்து ஒவ்வொரு மெடிசனுமே வந்து டிஃபர் ஆகும். இதெல்லாம் நீங்க ப்ராப்பரா தெளிவா சொல்லும் போது அவங்களுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் வசதியா இருக்கும், உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கும் இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது உங்களுக்கும் சரி, மருத்துவருக்கும் சரி, ட்ரீட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால ஹோமியோபதி மருத்துவர்னு போகும்போது எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்காம சொல்லணும். உங்களை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து கரெக்டான மெடிசனை சூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இதுதான் ஹோமியோபதிய பத்தின இது. அதுக்கப்புறம் மெயின்டைனிங் காஸ்ட் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. மெயின்டைனிங் காஸ்ட் அஃபாரிசம் 7ல சொல்ற மாதிரி மெயின்டைனிங் காஸ்ட் என்ன அப்படின்னா, சிஓபிடின்னு எடுத்துக்கிட்டா ஸ்மோக்கிங் தான் வந்து மெயின்டைனிங் காஸ்ட். நான் வந்து ஸ்மோக்கிங் எடுத்துக்கிட்டே இருக்கேன், ஆனா மெடிசனும் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அதனால எந்த ஒரு பிரோஜனமும் இருக்க போறது இல்லை. நீங்க மெடிசன் எடுக்கும் போது நீங்க ஸ்மோக்கிங்கை ஸ்டாப் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு அதுல ரிசல்ட் வந்து ஃபுல்லா கிடைக்கும். அப்ப நீங்க ஸ்மோக்கிங்கை ஸ்டாப் பண்ணீங்கன்னா இதுக்கு வந்து தீர்வு வந்து ஈஸியா கிடைக்கும். ரொம்ப நாள் இல்லாம சீக்கிரமான தீர்வுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த மெயின்டைனிங் காசை ரிமூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கான கியூர் அப்படிங்கிறது கிடைக்கும். அது பெர்மனன்ட் கியூரா இருக்கட்டும், இல்ல வந்து அப்போதைக்கு உள்ள எனக்கு அப்போதைக்கு சரியானா போதும்னு நினைச்சீங்கன்னா கூட அந்த ஸ்மோக்கிங் அப்படிங்கிற ஒண்ணு நீங்க நிறுத்தினாதான் அந்த தீர்வுங்கிறது கிடைக்கும். அது ஸ்மோக்கிங் தான் மட்டும் கிடையாது. சிஓபிடிங்கும் போது மெயினா வந்து ஸ்மோக்கிங். அது இல்லாம நான் சொன்ன மாதிரி வேலைக்கு போற இதா இருக்கட்டும், ஆக்குபேஷனல் டிசீஸ்ல வந்து சொல்லணும்னா டஸ்ட் அலர்ஜியா இருக்கட்டும், இல்ல எதுவா வேணாலும் இருக்கட்டும், நான் மெடிசன் எடுத்துக்கிட்டே இருக்கேன் ஆனா அதே இடத்துல இருக்கேன் அப்படிங்கும் போது இன்னும் உங்களுக்கான நோய் வந்து அதிகமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அதுல இருந்து மருந்து எடுக்கிற வரைக்கும் கொஞ்ச நாளாவது அதுல இருந்து விடுபட்டு இருக்கணும். ஸ்மோக்கிங்கிறத கண்டிப்பா நிறுத்தணும். அத வந்து ஹோமியோபதி திருக்குறள்ல கூட சொல்லியிருக்காங்க இல்லையா.
திருக்குறள்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திருவள்ளுவர் சொன்னதுபடி யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் அப்படிங்கிறாங்க. இதோட பொருள் என்ன அப்படின்னா, எந்த ஒரு பொருள் மேல ஒரு ஆசை இருந்துச்சுனாலுமே அதனால நம்மளுக்கு தீங்கு தான் வரும். அளவுக்கு அதிகமான ஆசைகளோ இல்ல அளவுக்கு அதிகமான ஒரு ஈடுபாடோ அந்த பொருள் மேல இருந்துச்சுன்னா அது நம்மளுக்கு தீங்கு தான் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. அது ஸ்மோக்கிங்கா இருக்கட்டும், இல்ல எந்த ஒரு இதா இருக்கட்டும், ஸ்மோக்கிங்கா இருக்கட்டும், ஆல்கஹாலா இருக்கட்டும், இல்ல போன் அடிக்ஷன். இப்ப காமனா இருக்கிறது போன் அடிக்ஷன். அதுவா இருக்கட்டும், எதுனாலுமே அதுல இருந்து அது நம்மள எதுனாலுமே நம்ம ஒரு லிமிட்டுக்குள்ள வச்சுக்கணும். அந்த லிமிட்டுக்கு மேல போகுது அப்படின்னாலே அது நம்மளுக்கு துன்பத்தை தான் ஒரு நாள் கொண்டு வரும் அப்படிங்கறத தான் சொல்றாங்க. அப்ப நீங்க ஸ்மோக்கிங் விடுறதுனால உங்களுக்கும் உங்க சுற்றியுள்ளவங்களுக்கும் அதனால நன்மை வருது அப்படின்னா அதை விடுறதுல தப்பு கிடையாது. ஓகே, இப்ப இதெல்லாம் பண்ணியாச்சு. இது ஆரம்பத்திலேயே ஒரு ப்ரிவென்டபிள் டிசீஸ் அப்படின்னு சொன்னோம். இது வராம இருக்கணும்னா நம்ம என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்மோக்கிங்க ஸ்டாப் பண்ணணும். எக்ஸசைஸ் நிறைய பண்ணலாம். யோகா மெயினா யோகா பிராணயாமா சொல்லுவோம், சூரிய நமஸ்காரம், சவாசனா, சுஹாசனா, இதெல்லாம் நுரையீரலுக்கான முக்கியமான யோகா அப்படின்னு சொல்லலாம். பிராணயாமா பண்றது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இப்ப யூடியூப்ல போட்டீங்கனாலே நிறைய யோகாஸ் வருது. ஐயாவும் தினந்தோறும் ஏதாவது ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. யோகா பத்தி அதுல சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்ப பிராணயாமா அப்படின்னு நீங்க பண்ணும் போது என்ன ஆகும்னா, உங்களோட லங் கெப்பாசிட்டி ஜாஸ்தி ஆகும். லங் கெப்பாசிட்டி ஜாஸ்தி ஆகும் போது ரத்தத்துல ஆக்சிஜன் லெவல் ஜாஸ்தியாகி கார்பன் டை ஆக்சைடு லெவல் கம்மி பண்ணும். யோகா உடலுக்கு மட்டும் இல்லாம மனதையும் அமைதிப்படுத்தும். அதே மாதிரி சவாசனா பண்ணும் போது என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்க பாராசிம்பத்தட்டிக் நர்வ்ஸ் அதை ஸ்டிமுலேட் பண்ணுது. அதை ஸ்டிமுலேட் பண்றதுனால நுரையீரல்ல ஏதாவது தொந்தரவு இருந்தாலோ இல்ல அடைப்பு இருந்தாலோ அதை விலகுறதுக்கு அந்த யோகா ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நம்ம அதை ஸ்ட்ரைட்டா உட்காந்து பண்ணும்போது நம்மளோட முதுகு தண்டுவடமும் சீரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பேக் பெயின் அதனால கம்மியாகும். பிளட் சர்க்குலேஷன் ஜாஸ்தி ஆகும் அதனால. அப்போ அந்த யோகாஸ் பண்றது நல்லது. அப்புறம் சுஹாசனா அப்படின்னு சொல்றோம். சுஹாசனாவும் அதே மாதிரிதான். நம்மளோட ரத்த ஓட்டங்களை ஜாஸ்தி பண்ணி மன அமைதியை கொண்டு வருது. மூச்சு திணறலை கம்மி பண்ணுது. இதெல்லாம் யோகாஸ்ல ஸ்பெஷலா இருக்கக்கூடிய லங் டிசீஸ்க்குன்னு, அதாவது சிஓபிடிக்குன்னு இருக்கக்கூடிய ஸ்பெஷல் யோகாஸ் இதெல்லாம் சொல்லலாம். அப்புறம் இந்த சிஓபிடி இருக்க பேஷண்ட்ஸ்க்கு வேற என்னென்ன எக்ஸசைஸ் சொல்லலாம் அப்படின்னா, ஸ்பைரோமெட்ரி ஆல்ரெடி சொன்னதுதான் இல்லையா? அது பலூன் நீங்க ஊதும் போதே என்ன ஆகும்னா, அந்த பைப் பிடிச்சு நீங்க ஊதும் போது நம்ம லங் கெப்பாசிட்டி விரிஞ்சு சுருங்கும் இல்லையா? அப்ப பிளட் சர்க்குலேஷன் நிறைய இருக்கும். காற்று அடைப்பு ஏதாவது இருந்துச்சுனாலும் அதுவும் விலகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, எனக்கு ஸ்பைரோமெட்ரி வாங்க முடியாது, நான் என்ன மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாதாரண நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பலூன், குழந்தைங்க வச்சு விளையாடுவாங்க இல்லையா, அந்த பலூனை ஊதி ஊதி காற்று இறக்குனாலே அதுவும் லங்ஸுக்கு ஒரு நல்ல பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ப்ளோயிங் எக்ஸசைஸ், அதாவது விசில் ஊதுவாங்க இல்லையா, அது நல்லா ஊதி ஊதி வாய் எதுவும் இல்லையா, அதுவுமே உங்க ஃபேஷியல் மசில்ஸுக்கும் நுரையீரலுக்கும் நல்ல பயன் கொடுக்கும் அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் தான் காமனா பார்க்கக்கூடிய இது. இது இல்லாம வேற எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கேட்கலாம். ஐயா மேடம் கேக்குதா? கேக்குதுங்கய்யா. முடிச்சிட்டீங்களா? முடிஞ்சிச்சுங்கய்யா. தேங்க்யூ சோ மச். எப்ப முடிச்சீங்கன்னே தெரியல, கண்டினியூஸா பேசிட்டு இருந்தீங்க. தேங்க்யூ. சீதாராமன் சார், உங்களுக்கு கேள்வி என்ன கேட்கலாம்? வணக்கம் ஐயா. மேடம் வணக்கம் மேடம். இதுல நிறைய சொல்லிட்டு கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸை பத்தி சொன்னீங்க. நவம்பர் 20ஆம் தேதி அது ஒரு தேசிய நாளா. அதுல 5% இருந்து இந்த 7% அதுல அதிகமா ஆண்கள் தான் பாதிக்கிறாங்கன்னு சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் அதிகமா பாதிக்கிறது இக்மிஸ் ஹார்ட் டிசீசஸ், அதுக்கப்புறம் ரெண்டாவதுன்னு பாத்தீங்கன்னா சிஓபிடி சொல்லிட்டீங்க. அப்புறம் மேடம் கிரானிக் இதுல எம்பைசீமா, அதுக்கப்புறம் பிராங்கைல்
என்ன சொன்னேன், பிராங்கைல் கிரானிக் டிசீஸ். அது என்ன, கிரானிக் டிசீஸ்ல வந்து இன்ஃப்ளமேஷன் இருக்கும், எக்ஸஸ் மியூக்கஸ் இருக்கும்னு சொல்லிட்டீங்க. எம்பைசிமேனா ஆலிவிலர்ல அந்த வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டீங்க மேடம். நிறைய நுரையீரல் தண்ணு. அது முக்கியமான காரணம்னு பாத்தீங்கன்னா வந்து ஸ்மோக்கிங் தான் அதிகமா சொல்லியிருக்கேன். 2 ஸ்மோக்கிங், ஆக்டிவ் ஸ்மோக்கிங், பேசிவ் ஸ்மோக்கிங் சொல்லியிருக்கீங்க. அதுல வந்து பேசிவ் அடுத்து உங்களுக்கு பரவது எக்ஸ்போசர், காற்று மாசு, இதெல்லாம். இப்ப இதுல வந்து நிறைய சொல்லியிருக்கீங்க மேடம். அந்த மருந்தை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்ல. இதுல வந்து மருந்துகள்னு பாத்தீங்கன்னா ஆர்சனிக் ஆல்பம், அல்லியன் சிபா, ஜஸ்டிசி ஆடாதொடா, டியூபர்குலம், பேசிலினம், இன்ஃபுளுன்சனம், ஆன்டிமோனியம் டாட்டாரியம், ஆஸ்பிட்டோஸ்பெர்மா, இப்படி நிறைய பிளாட்டா ஓரியன்டாலிஸ், நிறைய மருந்து இருக்கு. இது எப்படி தேர்ந்தெடுக்கிறது மேடம்? அந்த 5வது அப்பாரிசம் ஒண்ணு சொன்னீங்க, திடீர் நோயில் அக்யூட் டிசீசஸ் அதை தூண்டியதாக கருதக்கூடிய காரணத்தின் விவரம் சொன்னீங்களா? அதுல என்ன ஆராய்ச்சிங்கிறப்ப உடல் அமைப்பு, கான்ஸ்டியூஷன், நடத்தை, அறிவு, தொழில், வாழ்ற விதம், அவங்க வந்து வயது, ஆண் பெண் உறவு ஆகிய விவரங்கள்லாம் கணக்கு எடுத்துக்கணும்னு 5வது அப்பாரிசத்தை பத்தியும் சொன்னீங்க. அதான் மேடம், ரொம்ப நன்றி மேடம். இந்த எப்படி வந்து இந்த டிசீஸுக்கு எந்த மருந்து தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிற விவரம் சொல்லுங்க மேடம். நன்றி. மருந்துகள்னா பார்க்கும்போது நிறைய இருக்குங்கய்யா. முன்னாடியே நான் சொன்ன மாதிரி குறிப்பிட்ட மருந்து அப்படின்னு நான் ஹோமியோபதியில சொல்ல முடியாது. நிறைய மருந்துகள் இருக்கு. ஒவ்வொரு மருந்துக்குமே ஒவ்வொரு சிம்டம்ஸ் இருக்கு, ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு, ஒவ்வொரு கான்ஸ்டிடியூஷன் இருக்கு இல்லையா? அப்படி பார்க்கும்போது பொதுவா ஹோமியோபதியில என்ன அப்படின்னா மருந்து பேரை வந்து யாரும் சொல்றது கிடையாது. ஏன்னா மக்கள் வந்து நிறைய யூடியூப்லயோ இல்ல படிக்கிறாங்க, நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க, நிறைய புரிஞ்சுக்கிறாங்க இல்லையா? அப்படிங்கும் போது அதை மிஸ்யூஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் ஒரு 80% ஹோமியோபதி டாக்டர்ஸ் வந்து மருந்துகள் பேரை வந்து வெளியில சொல்றது கிடையாது. நீங்க சொன்னது கரெக்ட், நிறைய மருந்துகள் இருக்கு. ஆர்சால்ப் இருக்கு, இப்பிகாக்கு இருக்கு, ட்ரொசீரா இருக்கு. இது எல்லாமே வந்து ஹோமியோபதி மருந்துகள் அப்படின்னு தெரியும். ஒவ்வொரு மருந்துகளுக்குமே வந்து ஒவ்வொரு சிம்டம்ஸ் இருக்கு இல்லையா? அது வந்து மொடாலிட்டிஸ் இருக்கு, கன்காமிட்டன்ஸ் இருக்கு, பர்டிகுலர்ஸ் அப்படின்னு சொல்றோம். அது வந்து பேஷண்ட்டுக்கும் இந்த மருந்தோட சிம்டம்ஸ் வந்து எந்த பேஷண்ட்டுக்கு சூட் ஆகுதோ, அதாவது பேஷண்டோட சிம்டம்ஸும் மருந்தோட சிம்டம்ஸும் எது சூஸ் ஆகுதோ அந்த மருந்தை தான் வந்து நாங்க பேஷண்ட்டுக்கு வந்து பிரிஸ்கிரைப் பண்றோம். சரிங்களா? இருந்தாலும் வந்து நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் மேடம், அதனால எனக்கு சொல்லுங்க மேடம். இனிமே அடுத்த வகுப்புகளை வந்து இதுல வந்து கலந்துக்கிறவங்களுக்கு சொல்லுங்க மேடம். நிறைய இருக்கு, நிறைய மருந்துகள் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி வந்து மைண்ட் சிம்டம், சென்சேஷன், லொகேஷன், மொடாலிட்டி, ரேர் அண்ட் பெக்கூலியர், கன்காமிடன்ட், அதுக்கப்புறம் வந்து இப்படி நிறைய வார்த்தைகள்லாம் இருக்கு மேடம். இதெல்லாம் வச்சுதான் நான் வந்து மருந்து செலக்ட் பண்ணேன். அப்புறம் காசியஸும் கூட ஒரு வார்த்தைலாம் சேர்த்தா தான் வந்து மருந்து, அதாவது சிம்டம் தான் மருந்து. நீங்க சொன்ன மாதிரி நோய்க்கு மருந்து அல்ல, நோயாளிக்கு தான் மருந்து. அப்படிங்கிறப்ப என்ன மருந்து வருதோ அதான். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சிந்தசிஸ்ல பார்த்து ரூபரிக் பார்க்கலாம், கம்ப்ளீட் ரெப்பரேட்ல பார்க்கலாம், மர்பி ரெப்பரேட்ல பார்க்கலாம், நெர் ரெப்பரேட்டரி, அப்புறம் கென்ட் ரெப்பரேட்டரி, எதுல வேணாலும் பார்த்து தேர்ந்தெடுக்கலாம். தேர்ந்தெடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் மேடம். நன்றிங்க மேடம். சரிங்க சார், சரிங்க சார். மேடம் வணக்கம் மேம், என் பேர் மகேந்திரன். சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். மேடம் ஆக்சுவலி எனக்கு 2018 இருந்து இது வரைக்கும் எனக்கு ஒரு கிரான்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டொமக்ல குடல் பிரச்சனை இருக்கு மேடம். சொன்னீங்க இன்ஃப்ளமெண்ட்ரி அப்படின்னு சொல்லி வாட்ச் பண்ணீங்க. எனக்கு வந்து கிரான்ஸ் டிசீஸ் அந்த இப்ப இன்னும் டேப்லெட் சாப்பிட்டு தான் இருக்கேன். அதுல வந்து இப்ப ரீசெண்டா ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்றப்ப கூட இன்ஃப்ளமெட்ரி இஷ்யூனால வந்து கொஞ்சம் வாமிட்டிங் சென்சேஷன், அப்புறம் வந்து டபிள்யூபிசி கவுண்ட்ல குறையிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா சிஆர்பி ரிப்போர்ட் எடுத்துட்டு அதுல 19 பாயிண்ட் இருக்கு, ஸோ வந்து இது ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னாங்க. இப்ப நீங்க சொல்றது இப்ப நுரையீரலுக்கு தனியா குடலுக்கு தனியா அது மாதிரி இருக்கா மேடம், இல்ல வந்து சிஆர்பி ரேட்னாவே வந்து நுரையீரல் சம்பந்தப்பட்டது குடல் சம்பந்தப்பட்டது மாதிரி மேடம்? அப்படி இல்லைங்க சார். சிஆர்பிங்கிறது வந்து சி ரியாக்டிவ் புரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து நம்ம உடல்ல வந்து ஏதாவது இன்ஃப்ளமேஷன், அதாவது அலர்ஜியோ இல்ல ஏதாவது இன்ஃபெக்ஷனோ இருந்துச்சுன்னா, வைரல் இன்ஃபெக்ஷன், பாக்டீரியா, எந்த இன்ஃபெக்ஷன் இருந்தாலுமே சிஆர்பி அப்படிங்கிற ஒண்ணு பார்ப்போம். அது வந்து கூடி இருந்துச்சுன்னா நம்ம உடல்ல இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். அது இதுலதான் இருக்கணும் அதுலதான் இருக்கணும்னு இல்லை. ஓகே நன்றி மேடம். மேடம் அப்புறம் வந்து சில டைம் பாத்தீங்கன்னா இந்த மூச்சு பிடிச்ச மாதிரி இப்ப முதுகுல வந்து பெயின் கொடுக்குறேன் மேடம்.
அது சில டைம் ஒரு வெயிட் தூக்குறப்ப ஒரு ரேரா சில டைம் எனக்கு வந்துருக்கு. இப்போ அதுக்கு தனியா வந்து நான் இப்போ டாக்டர்கிட்ட போறப்ப வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு டேப்லெட் கொடுக்குறாங்க. அப்புறம் 1 or 2 daysல சரியாயிடுது மேக்ஸிமம். அதுக்கு வந்து ஹோமியோபதியில ஏதாச்சும் நம்ம இல்லை வீட்டில் ரெமடி ஏதாவது இருக்கா மேடம்? அது மாதிரி பண்ணலாம். இருக்குங்க சார், நிறைய மருந்துகள் இருக்கு. அந்த மாதிரி பிடிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, வெயிட் தூக்கும் போது வர்றதுனால மூச்சு பிடிப்பு வர்றதுக்கு வந்து நிறைய மருந்துகள் இருக்கு. அது உங்க பக்கத்துல உள்ள ஹோமியோபதி டாக்டர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட போய் உங்களோட சிம்டம்ஸ் சொல்லுங்க, உங்களுக்கு ஏத்த மருந்தா அவங்க கொடுப்பாங்க. நன்றி மேடம். இப்போ நார்மலா வந்து நமக்கு சளி தும்மல் இது மாதிரி வந்துச்சுன்னா அதுக்கு வந்து வீட்டுல ரெமடி ஏதாவது இருக்கா மேடம்? எப்படி இப்போ யூஸ் பண்ணிக்கலாம்? அது மாதிரி நுரையீரல் பாதிப்பு வராம இருக்காம, நுரையீரலுக்கு சளியெல்லாம் வெளியே வந்து சுத்தம் வெளியேற மாதிரி. குழந்தைங்கள்லாம் இருக்காங்க, இது குளிர் காலம் மழை காலமா இருக்கு, அடிக்கடி குழந்தைங்களுக்கு சளி பிடிக்குது. நார்மலா வந்து டாக்டர்கிட்ட கூட்டு போய் பார்த்துட்டு இருக்கோம். எல்லாமே அவங்களுக்கு கொடுக்க டேப்லெட்டும் டானிக்கும் 1 week அப்புறம் கூட இதாகுது. திருப்பி வந்து இன்னொரு டைம் வர சொல்றாங்க, திருப்பி போய் பாக்குற மாதிரி இருக்கு. அது மாதிரி வீட்டுல ஏதாச்சும் ரெமடி இது மாதிரி சொன்னீங்கன்னா, இந்த அஞ்சரைப்பட்டி அந்த ஐட்டம் அது மாதிரியே சொன்னீங்கன்னா வீட்டுல இருந்து செஞ்சு கொடுக்கறது கொஞ்சம் கரெக்டா இருக்கு. ஓகே, அந்த மாதிரி சளி பிடிக்குது அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து நம்ம பாட்டி வைத்தியம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த பாட்டி வைத்தியங்கள் என்ன, முன்னாடியெல்லாம் வந்து யாரும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அவ்வளவு சீக்கிரமா கூட்டிட்டு போக மாட்டாங்க. வீட்லயே நம்ம பாட்டி ஏதாவது செஞ்சு கொடுக்குற வைத்தியங்கள் தான் வந்து நம்ம பாக்குறோம். அப்படிங்கும் போது மிளகு போட்ட பால் கொடுக்கலாம், மிளகு மஞ்சத்தூள் போட்ட பால் கொடுக்கலாம், பனக்கற்கண்டு கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாம வந்து ஆவி பிடிக்கிறதே வந்து இப்ப வந்து மாத்திரைகள் வந்துருச்சு இல்லையா. பச்சை கலர்ல ஒரு மாத்திரை இருக்கு, அதை கட் பண்ணி போட்டு ஆவி பிடிக்க சொல்றாங்க. அது எல்லாமே வந்து பிராங்கோ டைலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். நம்ம நுரையீரல்ல உள்ள அந்த பிராங்கைஸ் வந்து சுருங்கி இருந்துச்சுன்னா அதை விரிவுபடுத்துறதுக்கான மருந்துகள்லாம் அதுல உள்ளது. அது இல்லாம நம்ம வீட்லயே என்ன பண்ணலாம் அப்படின்னா, நார்மலா தண்ணியை கொதிக்க விட்டு அதுல மஞ்சத்தூள் வெத்தலை இது 2 மட்டுமே போட்டு ஆவி பிடிக்க வைக்கலாம். அது குழந்தைங்களா இருக்கட்டும் இல்ல பெரியவங்களா இருக்கட்டும், இதுல வந்து நல்ல எஃபெக்டிவான இது இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மஞ்சள்ங்கும் போது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அது வந்து நம்ம நுரையீரல்ல உள்ள சளியை வந்து வெளியில கொண்டு வரும். அதே மாதிரி வெற்றிலையும் அப்படிதான். முன்னாடி பழைய காலத்துல நம்ம பாட்டி காலங்கள்ல எல்லாம் என்னன்னா, வெற்றிலைய வந்து நெருப்புல காமிச்சு அதை நெஞ்சில வைப்பாங்க. ஏன்னா அந்த வெற்றிலை வந்து சளியை இழுத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே வந்து நம்ம வீட்டுல சாதாரணமா செய்யக்கூடிய ஒரு இதுதான். நன்றி மேடம். சிறப்பு சொன்னீங்க, நோட் பண்ணிருக்கேன் மேடம். இதே மாதிரி நான் குழந்தைங்க செஞ்சு பார்க்குறேன். நன்றி. நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச். முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார்.